தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்களை 12 ராசிக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் வரிசையில் நம்ம பார்க்க போகிற ராசி என்ன பார்த்தீங்கன்னா மீனராசி. இப்போ மீனராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எந்த மாதிரியான பலத்தை தரப்போகிறது அப்படின்றத நம்ம விரிவாக பார்ப்போம். அப்போது மீனராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னாவே நம்ம சொல்லலாம், வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடிய ராசிக்காரனோ மீனராசிக்காரங்க தான். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்களும் சரி, புகுந்த வீடாக இருந்தாலும் சரி, பிறந்த வீடாக சரி, எதிர்நீச்சல் போட்டு தான் வாழணும். ஆணாக இருந்தாலும் சரி, பிறப்பு முதல் இறப்பு வரை அவங்க எதிர்நீச்சல் போட்டு தான் வாழணும். ஆனால் எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்தாலும் அவங்க எதிலுமே வெற்றி காணக்கூடிய ராசியாக தான் கருதப்படுகின்றது. இது மீனராசிக்கு பொதுவான பலன். இப்போ இந்த 2025 அவங்களுக்கு எந்த மாதிரி பலம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போனீங்கன்னா, இப்போ மீனராசிக்காரர்கள் அனைவருமே 7.5 சனியோட எப்படில இருக்கீங்க சரிங்களா? அதுவும் 7.5 சனின்னா இப்போ ஆரம்ப சனி விரைச்சனி போய்கிட்டு இருக்கு. இப்போ 2ஆம் சுற்று உள்ளவங்களுக்கு ஒன்றும் பெருசாக தாக்கம் இல்லை. ஆனால் முதல் சுற்று உள்ளவங்களுக்கு ரொம்ப கடினமாக இந்த காலகட்டங்கள் கருதப்படுகின்றது. விரைச்சனின்னாவே பார்த்தீங்கன்னா விரயம்னா பொருளாதார விரயம் மட்டும் விரயம் சொல்ல முடியாது. உடல் விரயமும் விரயம்தான், மன விரயமும் விரயம்தான், தொழில் விரயமும் விரயம்தான். அப்போ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு விரைய செலவுகள் இல்லைன்னா உங்கள்கிட்ட இருந்து ஒரு பொருள் கை மாறி போகும். அந்த சுச்சுவேஷன் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ மீனராசிக்காரில் பார்த்தீங்கன்னா குடும்ப ரீதியான விஷயத்தில் அதிக கடன் சுமையை நீங்கள் ஏற்படுத்தியிருப்பீங்க. அப்போ அந்த கடன் நம்மளால் சரியாக கட்ட முடியல, பேங்க் லோன் போட்டு சரியாக அடைக்க முடியலன்னு சொன்னோம். அப்போ இருக்கிற வீட்டை வச்சு ஒன்று விற்றுருவோம், இல்லை ஒரு கார்டு இருந்துச்சு 3 கார்டு இருக்குது, ஒரு கார்டு விற்றுருவோம். அந்த மாதிரியான சார்ந்த நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கும் சரிங்களா? அப்போ உங்களிடமிருந்து பொருள் கைமாறும் சுச்சுவேஷன் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ விரைச்சனவே அதோட அது மாதிரி இதுக்கு முன்னாடி நல்லா இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிதாக ஒரு நோய் வாய்ப்பு தாக்கப்பட்டிருக்கும். ஒரு தீராத நோய் அதில் ஆட்படுத்திருக்கலாம். ஒரு சுகர்னு சொல்லுவோம், ஒரு ப்ரெஷர், அந்த மாதிரி ஒரு பெரிய வியாதி, ஒரு கேன்சரு, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு உடலில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, இதெல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும், இல்லை நடந்துக்கிட்டு இருக்கும், இல்லைன்னா நடந்து முடிஞ்சிருக்கும், இல்லை நடக்க போகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அப்போ எப்பயுமே மீனராசிக்காரங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனமும் போராட்டமாக இருக்கும், பொருள் வரையும் போராட்டமாக இருக்கும், குடும்பமும் போராட்டமாக தான் இருக்கும். அப்போ கல்யாணம் ஆனவளாக இருந்தாங்கன்னா உங்கள் குடும்பத்தை நீங்கள் ரொம்ப அக்கறையாக கவனிச்சிக்கணும். இல்லைன்னா அதில் கருத்து வேறுபாடு குடும்பத்தை விட்டு பிரியும் சூழ்நிலை ஏற்பட்டுரும். மனைவி பிரிஞ்சு வாழுவீங்க. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் 50% பேர் இப்போ பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இல்லாமல் வெளியிலிருந்து வாழக்கூடிய சூழ்நிலை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அது காரணம் என்னென்னா இந்த சனியோட தாக்கம் தான். சரி, அதே போல் வெளியிலே இருக்காங்கன்னு சொன்னால், வெளியிலே ஒரு 2.5 ஆண்டு காலம் இருந்துட்டாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தாக்கத்திலேருந்து நீங்கள் விடுபடலாம். இல்லை குடும்பத்தோடு இருந்துக்கிட்டு ஒரு வேலை செய்யணும்னு சொன்னால் கண்டிப்பாக செய்ய முடியாது. அதில் போராட்டம் தான் வரும், சிக்கல் தான் வரும், அதிக பணம் இழப்பு வரும், அதெல்லாம் வரும் சரிங்களா? அப்போ மீனராசிக்காரர்கள் எல்லா விஷயத்துலையுமே எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ 2025 பார்த்தீங்கன்னா சனி விரைச்சனியாக இருந்து மார்ச் மாதம் உங்களுக்கு ஜென்மச்சனியாக வருது. திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் மார்ச் 30ஆம் தேதி சனி பயிற்சி உங்களுடைய ராசிக்கே வராரு, மீன ராசிக்கே நுழைய போகிறார். அப்போ விரைச்சனி முடிஞ்சு ஜென்மச்சனியாக வராது. அப்போ விரைச்சனி தான் விரையும், ஜென்மமும் விரையம் தான். ஜென்மம்னா உங்களுடைய உடம்பு உயிர் சார்ந்தது. அப்போ மனம் கெட்டு போயிட்டாலே, உடல் கெட்டு போயிட்டாலே வேறு எல்லாமே கெடும். அப்போ மனம் சிந்தனை கெட்டுருச்சுனாவே பணம் கெட்டுரும். அந்த மாதிரி தான் இப்போ குடும்பம் கெடும், படிச்சுட்டு இருந்தாங்கன்னா படிப்பு கெடும், தொழில் பண்ணாங்கன்னா தொழில் கெடும், வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அந்த வேலையில் ஏதாச்சும் பிரச்சனை வேலை மாற்றம் ஏற்படும். வேலை மாற்றம் ஏற்பட்டாலும் வேறு வேலைக்கு போனாலும் அது சிறப்பாக இருக்காது. வேலை மாற்றம் ஏற்படும், ஆனால் மாற்றின வேலையும் சிறப்பாக இருக்காது. இதுதான் இந்த மீனராசிக்காரோட நிலைமை. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரன் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொருளாதாரம் போட்டு ஒரு வேலை செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அது உங்களுக்கு விரயம். அந்த போடுற பணம் உங்களுக்கு மேலே வராது, உங்களுக்கு எடுத்து காட்டாது. நீங்கள் அந்த பணத்தை திருப்பி எடுக்க முடியாது. அது கிட்டத்தட்ட 2-3 வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உடனுக்குடன் பணம் போட்டு எடுக்கணும்னு சொன்னால் இப்போ நீங்கள் அந்த வேலை செய்ய வேண்டாம். பார்ட்னராக போட்டு செய்கிறதோ, இல்லை கூலி தொழில் மாதிரி செஞ்சுக்கிறதோ, வேலை செய்கிறோம் சம்பளம் வாங்கணும், அந்த மாதிரியான வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்போ பொருளாதார கொடுக்கல் வாங்கல் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த கொடுக்கல் வாங்கல் பணம் சார்ந்த விஷயங்கள், இந்த ஃபைனான்ஸில் பணம் போடுறது, அதாவது இந்த பங்குச்சந்தையில் பணம் போடுறது, இந்த மாதிரியான சில விஷயங்களாக இருக்குது. இந்த பணம் மோசடி விளக்குன்னு சொல்லுவோம். பணத்தை நம்பி ஏமாந்துறது, சீட்டு கட்டுறோம், ஒரு இடத்துல சீட்டு கட்டுனுங்க ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, அந்த மாதிரி நிகழ்வு நடக்கும். உங்களுக்கு டக்குன்னு ஏமாற்றலாம். இப்போ மீனராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா
ஈஸியாக பொருளாதார ரீதியாக ஒருத்தங்க அணுகுனாங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், ரொம்ப விலகி இருக்கணும். இல்லைன்னா தெளிவாக இருக்கணும். இல்லைன்னா தெளிவு உள்ள ஆளு கூட சேர்ந்து அவங்க ஆலோசனை கேட்டு நீங்கள் நடந்துக்கிட்டா உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். இல்லைன்னா காப்பாற்றிக்க முடியாது. அதேபோல் கண்டிப்பாக இந்த மாதிரி நிலைமையில நீங்கள் பேங்க் லோன்லாம் போடவே வேண்டாம், அப்ளை பண்ண வேண்டாம். உங்களுக்கு சீக்கிரம் லோனு கிடைக்காது. கிடைச்சாலும் சீக்கிரம் அந்த நீங்கள் கட்டி முடிக்க மாட்டீங்க. அப்போ பேங்க் லோன் அப்ளை பண்ணுறேன், புதுசாக வீட்டு லோன் அப்ளை பண்ணுறேன், அந்த மாதிரி நான் சார்ந்த ஒரு காட்டு பேரில் ஒரு பத்திரம் வச்சு பணம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு மனதிற்கு துன்பத்தை விளைவிக்கும் செயலாகத்தான் மாறுமே தவிர இன்பத்தை வருடும் செயலாக இருக்காது. அப்போ இந்த 2025 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவும் சாதகமான இடத்துல இருந்து சாதகமற்ற சூழ்நிலைக்கு போகிறார், 4க்கு போகிறார். இப்போ 4க்கு போயிட்டாவே உங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பு இல்லைன்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா குரு வந்து சரியான இடத்துல தக்க படத்தில் இல்லை. குரு தான் பொருளாதாரத்துக்கு அதிபதி கிரகம்னு சொல்லுவோம். அப்போ பொருளாதார சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பேரெழுப்பு வர வாய்ப்பு இருக்கிறது, பேரெழுப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2025 வர 3 கிரக பயிற்சியுமே சாதகமற்ற சூழ்நிலை தான் தரார், சாதகமற்ற சூழ்நிலை தரார். அப்போ அதனால் நீங்கள் எப்படி பார்த்தாலும், எந்த நிகழ்ச்சி பார்த்தாலும், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, இன்னும் ஒரு 2.5 ஆண்டு காலத்திற்கு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் கருதப்படுகின்றது. அப்போ அது வரைக்கும் நீங்கள் கூட மனைவி குடும்பத்தில் இருந்தீங்கன்னா மனைவியோட விட்டு கொடுத்து போகணும். இல்லைனா மனைவி கூட கருத்து வேறுபாடு வரும். இல்லைனா விட்டு கொடுத்து போகலன்னா குடும்பம் பெரிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். அப்போ உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. ரொம்ப வயசு மூத்தவங்க பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா அவங்க பேச்சை கண்டிப்பாக தட்டி கழிப்பாங்க. அப்போ அதே உங்களுக்கு மனம் கஷ்டமாக போயிடும். அப்போ மனைவியும் இந்த மாதிரி இருக்காங்க, பிள்ளைங்க நம்ம பேச்சை கேட்கல, யாருமே நம்ம பேச்சை கேட்கல அப்படின்ட்டு ஒரு விரக்தி அடைஞ்சிருவீங்க. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைலாம் வராதவாறு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும். நீங்களாக உங்களை தக்க வச்சுக்கணும். இப்போது ஒன்றும் இல்லை, விட்டு கொடுத்து போகணும். சின்னவங்களாக இருந்தாலும் சரி தான், பெரியவங்களாக இருந்தாலும் சரி தான். அப்பா அம்மா கட்டி விட்டு கொடுத்து போகணும், மனைவி கட்டி விட்டு கொடுத்து போகணும், பிள்ளைகள்ட்டி விட்டு கொடுத்து போகணும். அப்படி விட்டு கொடுத்து போனீங்கன்னால் உங்களுக்கு பெரிய நஷ்டம் வராது, பெரிய மன கஷ்டமும் வராது. வேறு வழி இல்லை. சரி நம்ம சின்னவனாகவே இருப்போம் அப்படின்ட்டிங்கன்னா இல்லை, நான் இப்படி விட்டு கொடுப்பேன், நான் தான் குடும்பத் தலைவன், நான் தான் இப்போ சம்பாதிக்கிறேன், நான் தான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு விட்டு கொடுக்காம ஒரு பேசி முரண்டு பிடிச்சிங்கன்னா அது வேறு மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அதே போல் இந்த காலகட்டத்தில் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். புதுசாக இடம் வாங்க போகிறோம், வீடு கட்டுறோம், நிலம் வாங்க போகிறோம், இல்லை ஏற்கனவே காடு இருந்துச்சு அந்த காடு சொத்தை பறிக்க போகிறோம், இல்லை புதுசாக லேண்டு பூர்வீக சொத்து இருந்துச்சு அதை நேரம் நாங்கள் அப்படியே வச்சுட்டோம், இப்போ நாங்கள் அதை தொட போகிறோம், இப்போ அதை வந்து பிரிக்கலான் இருக்கோம், அண்ணன் தம்பி இருந்தால் பிரிக்கலான் இருக்கோம் அப்படின்னு ஆடி எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் அதெல்லாம் வீண் வரையும் நஷ்டம். அதனால் இருக்கிற பொருள் அப்படியே இருக்கட்டும். புதுசாக நீங்கள் எது புது முயற்சி எடுக்க வேண்டாம். அதுமாதிரி அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் மூக்கு நுழைக்கக்கூடாது. அடுத்தவங்க ஒரு இடம் வாங்க போகிறாங்க, ஒரு நிலம் வாங்க போகிறாங்கன்னா நீங்கள் குறுக்கு நிற்கிறது, இந்த பணம் கொடுக்கறதுக்கு வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறோம் அப்படின்றது, சிபாரிசு செய்கிறது, இந்த மாதிரியான சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபடவே கூடாது. ஏன்னா உங்களுடைய நிலைமையே போராட்டமாக இருக்கும்போது நீங்கள் அடுத்தவனுடைய குடும்பத்தில் ஈடுபட்டீங்கன்னு சொன்னால் அது மேலும் உங்களுக்கு தலை சுமையாக மாறி உங்களுக்கு அதிக துன்பத்தை விளைவிக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அதனால் மீனராசிக்காரர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா விதத்துலையுமே எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பமாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக சரி, தொழிலாக இருந்தாலும் சரி தான். பெரும்பாலும் வீட்டை விட்டு கொஞ்சம் விலகி இருக்க பாருங்கள், தள்ளி இருக்க பாருங்கள். ஒரு வேலை டெய்லி போய்விட்டு வர பிரச்சனை இல்லை, காலைல போகிறோம் ஈவினிங் தான் வருவேன், ரைட்டு பிரச்சனை இல்லை. இல்லை ஃபாரின் போகிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஃபாரின் போனாலும் உங்களுக்கு அந்த பணம் போட்டு செய்யும்போது அந்த சிறப்பாக இருக்காது. மீனராசிக்காரன் பார்த்தீங்கன்னா இப்போ வெளில போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை, வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதில் கட்டி பார்த்தீங்கன்னா விசா பணம் கட்டிருந்தாங்க, நான் வரலைங்க, விசா ஒன்றும் அனுப்பவே இல்லைங்க அப்படின்னு அதில் ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பண்ண வேண்டாம். உங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரமாக தள்ளி வெளி மாவட்டமோ வெளி மாநிலமோ அங்கே தங்கி வேலை பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் அதை அமைச்சுக்கோங்க. ஆனால் பொருளாதாரம் போடாமல் வேலை செஞ்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதே போல் பழக்க வழக்கத்தையும் குறைச்சிக்கோங்க. பழக்க வழக்கத்தினா கூட இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருப்பீங்க, அப்படியே ஜாலியாக போயிருப்பீங்க, வந்திருப்பீங்க, ரொம்ப ஜாலியாக ஷேர் பண்ணியிருப்பீங்க, குடும்ப விஷயம்லாம் ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ அப்படி இருக்கக்கூடாதுன்னா உங்கள் குடும்ப விஷயத்தை ஷேர் பண்ணவே ஆபத்து. குடும்ப விஷயத்தை மற்றவங்கள ஷேர் பண்ணவே கூடாது. அதுமாதிரி நல்ல பழக்கம் உள்ளவங்களும் பழகுங்க, எல்லாத்தையும் பழகிட்டு இருக்க வேண்டாம், எல்லாத்துக்கிட்டையும் உங்கள் விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். அதே உங்களுக்கு ஒரு தீங்கு விளைவிக்கும் நிகழ்ச்சியாக மாறிடும். அப்போ இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஆனால் உங்களுக்கு பாடத்தை கற்பிக்கும் ஆண்டாக வரும். பாடத்தை கற்பினா என்ன, அனுபவம் தெரிஞ்சுக்கும். இவன் இப்படி தான் இருக்கேன், நம்மகிட்ட இப்படி பேசிகிட்டு இருந்தால் அப்படி ஏமாற்றிட்டான், இவன் அப்படி அங்கே என்ன அப்படி சொல்லிகிட்டு இருந்தால் பெருமை சொல்லிட்டு இருந்தால் இப்போ நம்மளை இப்படி இது பண்ணிட்டான், பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ம சண்டைக்கு வராங்க,
கூட பழகி நல்லா பழகிட்டு இருப்பாங்க. திடீர்னு உங்கள்ட்ட சண்டை வருவாங்க. ஏதோ ஒரு தேவையில்லாத தவிர்க்க முடியாத பிரச்சனைலாம் வரும். அப்ப அப்ப இவங்கலாம் இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்காங்களான்னு உங்களுக்கு பாடம் கற்பிக்கும் வருடமாக இந்த 2025 வருடம் மாறப்போகிறது. அப்ப என்ன அர்த்தம்? தெளிவு பிறக்கும். இதில கஷ்டமும் வரும். ஒரு தெளிவாயிடுவீங்க. ஏன்னா, அடுத்த வாட்டி உங்களுக்கு நம்ம இப்படி தான் பழகணும் அப்படின்ட்டு ஒரு சிந்தனை உங்களுக்கு தோணும். சரிங்களா? அப்ப எல்லா விஷயமுமே கவனமா இருங்க. புதுசா எந்த ஒரு விஷயத்திலயும் இறங்க வேண்டாம். உடம்ப ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா, உடம்புல உங்களுக்கு பிரச்சனை வரும். ஒரு தீராத வியாதியோ, இல்ல ஒரு நீண்ட நாள் வியாதியோ வர வாய்ப்பு இருக்கு. இப்ப மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, அத கரெக்ட்டா கன்டின்யூ பண்ணுங்க. உட்ற வேண்டாம். அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. உடலை அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டு, சோர்வு இல்லாம பார்த்துக்கிட்டீங்கன்னாவே போதும். அதிகமாக உணவுல நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. ஆ சனீஸ்வரர் கோயில் ஆலயம் எங்கெங்க இருக்கோ, அங்கெல்லாம் போய் வழிபடுங்க. சனிக்கிழமையில. வழிபட்டாலே அது உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக கருதப்படுகின்றது. இல்லாதவர்களுக்கு உதவுங்க. சரிங்களா? கருப்பு வஸ்திரம் தானம் கொடுங்க. உங்களுடைய கஷ்டம்லாம் கொஞ்சம் குறையும். முழுசா குறையாது, கொஞ்சம் குறையும். சரி. அப்ப இந்த 2025ஆம் வருடம் உங்களுக்கு ஒரு எதார்த்தமான வருடம் அப்படின்னு சொல்றத விட, ஒரு நிலைமையான ஒரு வருடமாகத்தான் வரப்போகிறது. அதை நினைவில் கொண்டு சிறப்பா நீங்க செயல்பட்டீங்கன்னு சொன்னால், வரும் கஷ்டத்தை சிறப்பான முறையில நீங்க கையாளலாம். சரி. மறக்காம நம்ம வீடியோ பாருங்க. அடுத்தடுத்த வீடியோல நம்ம அடுத்தடுத்த தகவல பகிர்ந்துக்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.